பல்கலைக்கழகத்திலே இந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு புதிதாக 3 துறைகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது மைக்ரோபயாலஜி, நுண்ணறிவியல் துறை, சுற்றுச்சூழல் துறை என்விரான்மெண்டல் சயின்ஸ் மற்றும் சோசியாலஜி சமூக அறிவியல் துறை 3 துறைகள் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல்வேறு முதுநிலை படிப்புகள், 5 ஆண்டு இன்டகிரேட்டட் படிப்புகள் தொடங்க இருக்கின்றோம். மேலும் இந்த பகுதியிலே வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்களிலே திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் கீழ் கிட்டத்தட்ட 80 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அந்த கல்லூரிகளிலே அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதற்காகவும், மாணவர்களிடையே அறிவியல் ஆராய்ச்சி மேற்படிப்புக்கு செல்வதற்காகவும் பல்வேறு ஊக்கங்களை கொடுப்பதற்காகவும் பல்கலைக்கழகத்திலே வருகின்ற இந்த மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 4 நாட்கள் அறிவியல் கண்காட்சி நடக்க உள்ளது. அந்த அறிவியல் கண்காட்சியிலே பல கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை இங்கே கொண்டு வந்து காண்பித்து அதை வருகின்ற மாணவர்களுக்கு விளக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 தலைப்புகளிலே இந்த போட்டிகள் நடைபெறுகின்றது. இதுவரை 100 அரங்குகள் அமைக்கிறதுக்காக அவங்களுடைய விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள். அதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அடுத்தாற்போல் இங்குள்ள மாணவர்கள், குறிப்பாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து கல்லூரிகள், அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் பத்திரிகை நண்பர்கள் இந்த அறிவியல் கண்காட்சி 2024 அதிகப்படியான அளவில் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலே இந்த அரங்குகள் அமைப்பது மாணவர்களுடைய ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டுவதற்காக. இதற்கு எந்தவிதமான கட்டணமும் பல்கலைக்கழகம் விதிப்பதில்லை. அதே போன்று அறிவியலில் ஆர்வமுள்ள பொதுமக்களும் இந்த கண்காட்சிகளை வந்து பார்த்து பயனடையலாம். அவர்களுக்கும் அனுமதி இலவசம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தை கீழே கிட்டத்தட்ட 80 கல்லூரிகள் இருக்கின்றது. குறைந்தது ஒரு நாளுக்கு 10,000 15,000 மாணவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எல்லா கல்லூரிகளும் தங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல ஊக்கத்தினை கொடுத்து இதை தெரிவித்து பேருந்து வசதிகளை செய்து இந்த மாணவர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கல்லூரி முதல்வர்களையும் தனியார் கல்லூரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ பெரிய அளவில் இந்த எக்ஸிபிஷன் நடந்ததில்லை. இந்த வருடம் தான் நடக்கிறது. இன்னும் வருடம் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும். இல்லை, எந்த பள்ளி எல்லா 4 மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சிஇஓ டிஇஓக்கு இன்னைக்கு திரும்பவும் சர்க்குலர் அனுப்ப போகிறோம். இது வழியாகும். அதனால தான் இப்போ இதை அதிகப்படியான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதனால தான் இந்த ஒரு பத்திரிகை சந்திப்பையும் பத்திரிகையாளர் சந்திப்பையும் ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த முதல் நாள் துவக்க விழாவிற்காக திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து அவர்கள் சொற்பொழிவாற்ற உள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த 4 நாள் அறிவியல் கண்காட்சியிலே மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சி நடக்கப்பட்டிருக்கிறது.
அதுபோன்று பல்வேறு துறைகளை நிபுணத்துவம் பெற்ற சிறப்பு பேச்சாளர்களை அழைத்து அறிவியல் சார்ந்த பேச்சுகளும் அதாவது சொற்பொழிவுகளும் இங்கே நடத்த ஏற்பாடுபட்டுள்ளது. அதற்காக தனி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் அல்லது பேராசிரியர்கள் கூட இங்கே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம வேலூர் மாவட்ட எஸ்சி போக்குவரத்து நிறுவனத்துக்கு இது பஸ் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ராணிப்பேட்டை டிப்போவுக்கும் எழுதியிருக்கிறோம். அங்கேருந்து டவுன் பஸ் வசதி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. சிறப்பு பஸ் அதான் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் ஒரு புகார்களே இருக்காது சார். ஏன் நீங்கள் வந்த மாதிரி கூட அதை நிவர்த்தி பண்ண முடியும்? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், இங்கே 22 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டு 22 ஆண்டுகள் முடிவு பெற்றிருந்தது. இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த கடந்த 1.5 ஆண்டுகளாக நான் பதவியேற்றதுக்கு அப்புறம் இருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களுக்கு பல ஆண்டுகள் நிலுவையில் இருந்த மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அளவிற்கு கிட்டத்தட்ட 99 விழுக்காடு மாணவர்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. 1 அல்லது 2% மேபி இருக்கலாம் பழைய சர்டிஃபிகேட் கொடுக்கறது. ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் நாம் வந்து 1,20,000 பேருக்கு வந்து டிகிரி கொடுத்துட்டோம் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டும் இப்போ அடுத்த மாதத்தில் பட்டமளிப்பு விழா நடத்த இருக்கின்றோம். ஸோ மாணவர்களுக்கு அவர்களுடைய மதிப்பெண் அட்டவணை, சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் உரிய நேரத்தில் அவங்களுக்கு சென்றடைகிறது. ஏதோ ஒரு சில அங்கொன்றும் இங்கொன்றும் அதாவது அதில் விவரமே இல்லாத ஒரு முக்கியத்துவமே இல்லாத ஒரு இதை வந்து சிலர் வந்து வேண்டுமென்றே முக்கியத்துவப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக சில விஷயங்களை வந்து ஊடகத்தின் வாயிலாக எடுத்து செல்கிறார்கள். அது இந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்ட மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு நன்மை பயக்காது என்பதை இந்த தருணத்தில் தெரிவிக்கிறேன். இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ் வந்து அந்த கல்லூரிகளிலிருந்து வந்திருக்காது, அட்டண்டன்ஸ் வந்திருக்காது, அப்புறம் வந்து அந்த கிளாஸ் டெஸ்ட் மார்க் வந்திருக்காது, ப்ராக்டிக்கல் மார்க்கு கரெக்டாக வந்திருக்காது, அல்லது தங்களுடைய பேரிலே தமிழிலே பண்ணும்போது பிழையோடு அங்கேருந்து வந்திருக்கும். இதை மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு லேட் ஆகும். ஆனால் எங்களோட எண்ணம் 100% மாணவர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ பல்கலைக்கழகம் பல்வேறு திட்டங்களை தீட்டி இப்போ அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த வருடத்திலிருந்து எல்லா மாணவர்களுமே ஆன்லைன்லேயே தங்களுடைய எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் வந்து பெருக்கி கொண்டிருக்கிறோம். கடந்த புதன்கிழமை அன்று திருவள்ளுவர் பல்கலைக்கழக மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை தொடங்கி உள்ளோம். அதில் ஒவ்வொரு மாணவருக்கும் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுக்கப்படும். அதிலிருந்து மாணவர்களே அவங்களுடைய என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, என்ன மார்க் இப்போ எடுத்திருக்கிறாங்க, ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அவங்களே டவுன்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகளை அதில் கொண்டு வர உண்டு. அதனால் வருங்காலத்தில் 100% எந்த விதமான பிரச்சனைகளும் மாணவர்கள் இல்லாத மாதிரி பார்த்துக் கொள்வதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு சார். சார் டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆகுது சார், இன்னும் மார்க் ஷீட் கொடுக்காது இருக்கீங்க. எப்போ தான் கொடுக்க போகிறீங்க பசங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, யாருக்கும் இல்லை. ஊரிஸ் காலேஜில் இருக்குது, இன்னும் பல கல்லூரியில் சொல்கிறோம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏதாவது அங்கேருந்து மார்க் வராமல் இருக்கும், அட்டண்டன்ஸ் வராமல் இருக்கும்,
பேரில் பிழை இருக்கும். சரி, நடவடிக்கை எடுங்க சார் அவங்க மேலே. நீங்கள் மாணவருடைய வாழ்க்கை விளையாட்டில் நீங்கள் வரல, உங்கள் 2 பேருக்குள்ள டிரான்சாக்ஷனில் பசங்களை ஏன் பாதிக்கிறாங்க இல்லையா? இல்லை, அது என்னங்க, அங்கேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட் இருந்து ஒரு கிரிவன்ஸ் வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணிடுவோம். நாங்களா ஹேசியத்தில் ஒரு அட்ரஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் சார் நீங்கள் செக் பண்ணுங்க மார்க் ஷீட் எங்கே போயிடுது, எங்கே எவ்வளோ பசங்களுக்கு கொடுக்கல, உங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் எல்லா வகையான இதையும் வந்து குறைச்சிட்டோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறைச்சி கிட்டத்தட்ட 99 விழுக்காடு வந்து பண்ணிட்டோம். 1-2 எங்களுடைய கவனத்துக்கு வராமல் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்து யார் மார்க் ஷீட் அப்படிங்கிறது உடனே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து மார்க் ஷீட் வேணும். அதனால் வந்து நீங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா அல்ல அந்த மாணவர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக சால்வ். இல்லை சார், நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பசங்களுக்கு இன்னும் மார்க் ஷீட் கொடுக்காமல் இருக்கிறோம், ஏன் கொடுக்கல, உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு தகவல் சொல்லாத மேலே நடவடிக்கை எடுங்க உங்கள் மேலே. ஏன் இந்த மார்க் ஷீட் வாங்க பண்ண மாட்டேன்றீங்க கேளுங்க. 6 months 1 yearனா பரவாயில்ல சார். 2 yearsனா அவங்க எப்படி ஃபர்தர் ஸ்டடீஸ் எப்படி போவாங்க? நீங்கள் சொல்கிற இந்த ஃபர்தர் ஸ்டடீஸ் எப்படி பண்ணுவாங்க? மொத்தத்துல சொல்றீங்க, ஸ்பெசிஃபிக்கா சொன்னா மட்டும் தான் பண்ண முடியும். ஊரிஸ் காலேஜ்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு. ஊரிஸ் காலேஜ் எல்லாம் ஊரிஸ் காலேஜ் 62 மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க சார். இப்போ அந்த 62 மாணவர்கள் ஏதாவது இங்க யுனிவர்சிட்டி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்களா? எத்தனையோ முறை வந்து கொடுத்துட்டாங்க சார் எல்லாம். இல்ல அது வேணா கொடுக்க. இப்போ பாருங்க எப்படி போய் ஃபர்தர் ஸ்டடி பண்ண முடியும் சொல்லுங்க. உங்க வீட்டில் யாராவது பசங்க இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை நினச்சி நடவடிக்கை எடுங்க. எங்கே தவறுக்கு தான் அவங்களுக்கு நடவடிக்கை எடுங்க. நீங்கள் பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து வளர்ந்துனே போகுது. இவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது சின்ன விஷயங்கள்ல. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா எதேதோ வருது இல்லையா, இது ஏன் வந்து அந்த மாணவர்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பக்கூடாது? யார் பாதிக்கப்பட்ட மாணவர்களை மெயில் அனுப்ப சொல்லுங்கள், 1 weekல சால்வ் பண்ணி கொடுப்போம். சரி சார், இது விடைத்தாள் திருத்தம் ஆன்லைன் மூலமா சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆயிடுச்சு. எதாவது சக்ஸஸ் ஆயிடுச்சு. 100 விழுக்காடு சக்ஸஸுங்க. 2.5 லட்சம் பேப்பர் வந்து இந்த வருஷம் 5 லட்சம் பேப்பரில் 2 லட்சம் பேப்பர் 2.5 லட்சம் பேப்பர் வந்து ஆன்லைன் டிஜிட்டல் எவாலுவேஷனும் 2 லட்சம் பேப்பர் பழைய முறையிலையும் பண்ணினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃப்ளா இல்லாமல் 100% சக்ஸஸ் ஆகி குயிக்காக முடிச்சிட்டோம் எவாலுவேஷன். கல்லூரிக்கு சுற்றறிக்கை அனுப்புங்க, என்னென்ன மார்க் ஷீட் எது வரல எங்கே என்ன டீட்டெயில் கேளுங்க. கேட்டு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்களாம் கல்லூரி நடத்துகிறோம் அந்தந்த இதில் என்ன கலெக்ஷன் பண்ணலாம் என்ன அதை பார்த்தாரு. பசங்களுடைய வாழ்க்கையில் யாரும் அக்கறை இல்லை. நாங்களாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நீங்களே சால்வ் பண்ணுற விஷயம் எல்லாம். உங்ககிட்ட இதோட 3வது முறை கேட்குறேன் நான். இந்த மேனேஜ்மெண்ட் கல்வியாண்டிலிருந்து நடைமுறை கொண்டு வரப்படும் இப்போ ஆல்ரெடி இப்போ போன புதன்கிழமை பண்ணிட்டோம். மாணவர்களுக்கு இன்னும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏப்ரல் மேலே கொடுத்துருவோம். ஆமாம், இல்லை இப்போ வந்து எல்லா ஸ்டாஃபுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் உள்ள ஸ்டாஃபுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, பண்ணிட்டோம். சார், இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விசாரணை குழு ஒன்று போட்டாங்க இல்லையா, அந்த விசாரணை குழுவுக்கு சரியான அறிக்கைகள் டிசி கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை செயலாளரே ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதில் கொடுத்துட்டு எல்லா ரிப்போர்ட் என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ எல்லாம் காப்பீஸ் எடுத்துருக்கோம். எங்களுக்கு அதில் ஒன்றும் ஹெசிடேஷனே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதுக்கு நடந்தது இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ரிப்போர்ட் வந்து 2 வால்யூம் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் சார்.